இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் வேணும் அப்படின்னு வச்சுக்கோ. சரியா, ரெண்டு விதமா போடலாம். ஒன்னு ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, சரியா, எல் டிவிஷன் மெத்தடு, இல்லாட்டினா லாங் டிவிஷன் மெத்தட். சரியா, சரி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போடுறேன் நான். சரியா, என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 6 எடுப்போம். சரியா, எந்த நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 5. லாஸ்ட் நம்பர் 5 இருக்கு, 5ல முடிஞ்சிருக்கு. ஸோ 5 டேபிள் தான், அதாவது இந்த நம்பர் வந்து 5 தான் டிவைட் ஆகும். சரியா, ஸோ 5 டிவைட் பண்ணி வச்சுக்கோ. 5 இது எப்படி ஞாபகத்தை வச்சுக்கிறதா சில பேர் குழப்பம். சரியா, ஸோ 5 × 1 5. சரியா, ரிமைண்டர் 1 12. இது உங்களுக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா நான் போறேன். அப்புறம் 12 5 2s are 10, ரிமைண்டர் 2. அப்புறம் 5 5s are 25. அதுக்கப்புறம் திரும்பி டிவைட் பண்ணும். லாஸ்ட் நம்பர் 5 முடிஞ்சிருக்கா. ஸோ 5 டிவைட் பண்ணுவோம். சரியா, 5 டேபிள் எடுப்போம். ஸோ 5 1 வந்து 5 டிவைட் பண்ண முடியுமா? இல்லைங்கிறது 0 போடுறதுக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் 12 எடுத்துக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி 0 போட்டா வேல்யூ கிடையாது. சரியா, ஸோ 5 2s are 10, ரிமைண்டர் 2 25. ஸோ 5 5s are 25. சரியா, அடுத்தது திரும்பி லாஸ்ட் நம்பர் 5 முடிஞ்சிருக்கு. ஸோ 5 டேபிள் எடுப்போம். 5 டிவைட் பண்ணுவோம். சரியா, ஸோ 5 இன்ட்டு என்ன போட்டா 25 சொன்னா 5 5s are 25. அதாவது 5 வந்து 2 டிவைட் பண்ண முடியாது. இல்லைங்கிறது ஒரு 0 போட்டுட்டு வேணா போட்டு காமிக்கிறேன். 0 போட்டுட்டு 25 எடுக்கணும். 5 5s are 25 எடுப்போம். இந்த 0 5 போட்டா நம்ம வெறும் 5 தான் ரீட் பண்ணுவோம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோட 0 போட மாட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா, ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 இஸ் ஈக்குவல் டு எப்படி போடுவோம், நம்ம இந்த வந்த 5 எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போடுவோம். நம்ம என்னது 5 × 5 × 5 × 5. ஸோ 5 5s are 25, 25 × 5 125, 125 × 5 625. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாதான் இது கிடைக்கும். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொன்னா 5 வந்து 4 டைம்ஸ் வரும் மல்டிபிகேஷன்ல. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட ரூட் வேணும், இந்த 625 ரூட் வேணும் அப்படின்னு சொன்னா, ஸ்கொயர் ரூட் வேணும்னு சொன்னா 2 5க்கு ஒரு 5 போடுவோம். அப்புறம் இந்த 2 5க்கு ஒரு 5 போடுவோம். ஸோ 5 5s are 25 இப்படி போடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது.